இந்த பயிற்சி 3.8 பாரு, வர்க்கமூலம் காணுதல் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ முதல்ல நீங்கள் எப்போவுமே அடுக்கு பார்த்துக்கோங்க. அடுக்கு 4, 3, 2, 1 எக்ஸே இல்லாது இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே உள்ள இந்த கெழுவை மட்டும் எழுதுங்க. இதுக்கு முன்னாடி நம்பரே இல்லையா, அப்போ 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து -12, அடுத்தது +42, அடுத்தது -36, அடுத்து +9. ஸோ இதுக்கு இப்போ நம்ம வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் பார்க்கணுமா? இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த வர்க்கமூலம்னாலே நமக்கு மெயினாக 9 டேபிள் தான். அதாவது 1 × 1 1, 2 2 4, 3 3 9, 4 4 16, 5 5 25, 6 6 36, 7 7 49, 8 8 64, 9 9 81. இந்த 9 இது எக்ஸ்ட்ரா 1 2 10 11 ஒரு சில சமயம்தான் வரும், எல்லா சமயமும் வராது. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஒன்றுங்கிறது ஓர் 1 1 இதில் தானே வருது. அதனால் இங்கேயும் 1 இங்கேயும் 1, ஓர் 1 1 முடிஞ்சது. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா 2 2 நம்பராக கீழே இருக்கணும். ஃபஸ்ட்டு -12, அடுத்தது +42. இப்போ பாருங்கள், இந்த 1 கூட்டி இங்கே போடணும் 2. அடுத்து இங்கே என்ன குறி இருக்குதுன்னு பாரு. இந்த குறியை இங்கேயும் போடு, இங்கேயும் போடு. போட்டுட்டு இந்த உள்ள நம்பரை இந்த 2ஆல் வகுத்துருங்க. வகுத்திங்கன்னா எவ்வளோ தடவை? 6 தடவை. அந்த 6 இங்கேயும் மேலேயும் போட்டு இந்த சைட்லேயும் போட்டு இப்போ 6ஆல் இந்த -6 இருக்குல்ல, இதால் பெருக்கி எழுதணும். இப்போ -6ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா -12. பெருக்கல்ல ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ், 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ -6 -6, இப்போ 2 மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, 6 6 36. இப்போ குறியை மாற்று. இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். இப்போ இது 2 அடிபட்டுட்டு இது பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸாக அப்போ கழிப்பேன். 42 36 போச்சுன்னா மீதி 6. அடுத்தது இந்த -36 இறக்கணும், இந்த +9 இறக்கணும். இறக்கிட்டு திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படியே எழுதிடணும், இந்த மைனஸ் அப்படியே போடணும். இப்போ இந்த 6ஐயும் கூட்டினா 12, அதை எழுதிட்டு இப்போ இங்கே என்ன குறி பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லைன்னா இது ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு போட்டுட்டு இப்போ இந்த 6 உள்ள இந்த 6 திரும்ப அதே 2ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா 3 தடவையா, அப்போ இங்கேயும் 3 போடு, இங்கேயும் 3 போடு. முடிஞ்சு போச்சு. இது அப்படியே எழுதிடும். அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எழுதும்போது இங்கே மேலே வாங்க. மேலே வரும்போது இந்த ஆன்சரை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வெறுமனே நம்பரா, அப்போ நம்பரு. அதுக்கு முன்னாடி எக்ஸா, அப்போ எக்ஸ். உங்கள் கேள்வியில் இருக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி x², அப்போ இங்கே x² போட்டுக்கணும். சரியா? அப்போ ஆன்சர் எழுதும்போது உங்கள் கேள்வியை ரூட்டுக்குள்ளே எழுதுங்க. அதாவது x⁻4 -12 x⁻3 +42 x⁻2 -36x +9. இதை ரூட்டுக்குள்ளே எழுதிட்டு ஆன்சரை மாடுலஸ்குள்ளே எழுதுங்க. 1x² -6x +3. இதை மாடுலஸ்குள்ளே எழுதுங்க. அவ்வளோதான். அடுத்து 2வது கணக்கு போகலாமா? சரி, 2வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37 x⁻2 -28 x⁻3 +4 x⁻4 +42x +9. இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இல்லை, மாறி மாறி இருக்குது. அப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு அடுக்கு 4, அடுக்கு 4ங்கும்போது 4 x⁻4, அடுத்து -28 x⁻3, அடுத்து +37 x⁻2, அடுத்தது +42x +9. இப்படி இருக்கணும். இப்போ நம்ம கேள்வியில் நம்ம எடுத்து எழுதலாம். ஃபஸ்ட்டு 4, அடுத்து -28, அடுத்து +37 +42 +9. இப்போ நம்ம ஆன்சர் எழுதுவோம்.